ஹலோ ஆல், எல்லா என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, ஓட்ஸ் ரெடிமேட் மாவு கிடைக்கும். அதை வச்சு சப்பாத்தி ராஜ்மா கிரேவி பண்ணி காட்டுப்போம். ஒரு வானலில் வச்சுட்டு 2 டீஸ்பூனு ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வேண்டாம், ஜீரகம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா வரும் இந்த ராஜ்மா மசாலாக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா 2-3 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது கண்ணாடி பதத்துக்கு வந்தப்புறம் தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி ஒரு 2-3 சேர்த்துட்டா பொரி. எவ்வளோ வெங்காயம் எடுத்துட்டுருக்கீங்களோ அவ்வளோ தக்காளி எடுத்துட்டாக்கா ரொம்ப நல்லா வரும் டேஸ்டியாக. அதையும் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு இப்போ மசாலா பொடிகளை சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனு கட்டை மிளகாய் பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா, சுக்கு பொடி கிடைக்கும் ரெடிமேடு, அது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். இஞ்சி சேர்த்துருக்கேன், சுக்கு பொடி சேர்த்தா இன்னும் நல்லா வரும். பெருங்காயத்தூள், அப்புறம் இங்கே 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரக பவுடர், மஞ்சள் பொடி, கிராம்பு பவுடரு, பட்டை பவுடர் ரெண்டும் அதுதான். 1/4 டீஸ்பூன் சேர்த்தாக்கா ரொம்ப ஃப்ளேவராக நல்லா வரும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ ராஜ்மா சேர்த்துட்டுருக்கேன். இந்த ராஜ்மாவை ராத்திரியே ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் குக்கரில் முழுங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா வெந்தப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு தான் தண்ணியை சேர்த்துக்கணும். அப்போ தான் அதுக்கு நல்லா டேஸ்டியாக வரும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் திக்காக தான் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்க, ஓட்ஸ் சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு எடுத்துட்டுருக்கேன். நான் இங்கே 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் மாவை ஒரு பிளேட்டுக்கு போட்டுருக்கேன். 2 கப்பு ஓட்ஸ் மாவுக்கு 1/2 கப்பு ஜலு வச்சா போதும். பாருங்கள், 1 கப் எகெயின் 1/2 கப் கரெக்டாக அளவில் போட்டால் தான் ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. இப்போ 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தேவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துண்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிக்க வந்தப்புறம் தான் மாவை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, நான் மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டணும். 1 or 2 மினிட்ஸ்லேயே இந்த மாவு தண்ணி எல்லாம் உருவிண்டு கட்டி ஆகிடும். அப்படி ஆனால் ரொம்ப நல்லா வரும். நம்ம தளராக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி 2 கப்பு மாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு பிளேட்டை மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வந்து வரும் மாவு. இப்போ பாருங்கள், கிரேவி கூட கொதிச்சுட்டுருக்கு. இப்போது